தாய் வீடு டிசம்பர் 2025. சமூக வலைத்தளங்கள் எனும் சிலந்தி வலையில். எழுதி வாசிப்பவர் சியாமளா ஜோயேஸ்வரன். அசுர வேகத்தில் வளர்ந்து எம்மை அடிமையாக்க துடிக்கும் தொழில்நுட்பத்தையும் சமூக வலைத்தளங்களையும் கையாளும் போது இந்த அறிவுரையின் உட்பொருளை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நன்மையும் தீமையும் தாமாக எம்மை வந்து சேர்ந்து விடுவதில்லை. எமது செயற்பாடுகள்தான் எம்மை ஆக்கப்பூர்வமான பாதையில் நடத்தி செல்கின்றனவா அல்லது அழிவை நோக்கி அழைத்துச் செல்கின்றனவா என்பதை தீர்மானிக்கின்றன. மனிதனின் நாளாந்த வாழ்க்கையானது விஞ்ஞானத்தினதும் தொழில்நுட்பத்தினதும் வளர்ச்சியால் முற்று முழுதாக மாறிவிட்டிருக்கின்றது. அன்றைய காலத்தில் சிந்தனை கலைப்பான்கள் அதிகம் இருக்கவில்லை என்பதால் வாழ்க்கை சீராகவே ஓடிக்கொண்டிருந்தது. இன்று தவிர்க்க முடியாத தேவையாய் தொழில்நுட்பத்தை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இந்த வளர்ச்சியால் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் நன்மைகளுடன் அறிந்திருக்கின்ற மற்றும் அறிந்திராத தீமைகளும் சேர்ந்தேதான் பயணிக்கின்றன. அதனால் தொழில்நுட்பத்தால் விளையக்கூடிய தீமைகளை தவிர்க்கவோ குறைக்கவோ முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாக உள்ளது. சமூக ஊடகங்கள் தகவல்களை இலகுவில் பரிமாறிக்கொள்ள உதவுகின்றன. தொலை தூரங்களை கடந்து உறவுகளையும் நட்புகளையும் இணைக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிவிக்கின்றன என்பன நன்மைகளாக கூறப்பட்டாலும் சமூக வலைத்தளங்களின் பின்னணியில் கண்ணுக்கு தெரியாத பல ஆபத்துகள் ஒளிந்திருக்கின்றன. பக்குவம் இல்லாத பருவ வயதினர் சமூக ஊடகங்களின் வசதிகளால் ஈர்க்கப்பட்டு அதற்குள் இருக்கும் அபாயங்களை அறிந்து கொள்ளாமல் சிலந்தி வலை போன்ற இந்த வலைத்தளங்களின் பிடிக்குள் இலகுவாக சிக்கிக் கொண்டு விடுகிறார்கள். சமூக வலைத்தளங்கள் பல வகைகளில் சமூகத்தின் தொடர்பாடலுக்கு உதவுகின்றன என்று சொல்லப்பட்டாலும் அதில் பகிரப்படும் பதிவுகள் யாவும் அறத்தை சார்ந்து அடுத்தவனின் நலனை சிந்தித்து நடுவுநிலை கொண்டனவாக அமைவதில்லை. உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் உறவுகளுடன் இணைந்திருப்பதற்கு சமூக ஊடகங்கள் துணை செய்கின்றன. ஆயினும் மனம் விட்டு பேசி அன்பை பரிமாறிக்கொள்வதற்கான நேரத்தை அவை தின்று தீர்த்து விட்டிருக்கின்றன. செய்திகளை செலவின்றி அனுப்பக்கூடிய வசதி இருப்பதால் சரியாக தெரியாதவர்களுடனும் சரிவர புரிந்து கொள்ளாதவர்களுடனும் முறையற்ற தொடர்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உருவாகின்றன. இவற்றால் கலாச்சார சீரழிவு ஏற்படுவதுடன் மட்டுமல்லாமல் நிலைத்திருக்க வேண்டிய குடும்ப உறவுகளிலும் விரிசல் ஏற்பட்டு விடுகின்றது. பருவத்தின் பக்குவமற்ற வயதிலோ அல்லது உத்தமமான உறவென்று நம்பியோ அன்பை மட்டுமல்லாமல் தம் இரகசியங்களையும் பிரத்யேக செய்திகளையும் படங்களையும் பின் விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த பழக்கமானது எப்போதும் நிரந்தரமான உறவில் முடிந்து விடுவதில்லை. இதனால் பழைய உண்மைகள் ஆதாரத்துடன் என்றாவது ஒரு நாள் வெளிப்பட்டு வாழும் வாழ்க்கைக்கு உலை வைத்து விடுமோ என்ற அச்சத்தை சிலுவையாக வாழ்நாள் முழுவதாகவும் சுமக்க நேரிட்டு விடுகின்றது. தொழில்நுட்பம் முன்னேறிவிட்ட காலத்தில் இல்லாததை கூட இருப்பதாக காட்டும் வசதிகள் வந்துவிட்டிருக்கின்றன. போதித்த கலாச்சாரமும் வளர்ந்த சூழலும் மான அவமானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமென்று பெண்ணுக்குத்தான் அதிகமாக சொல்லிக் கொடுத்திருக்கின்றன. அதனால்தான் பழி வாங்குதலின் உச்சகட்டமாக பெண்களின் புகைப்படங்கள் திரிவுபடுத்தப்படுகின்றன. அவமானப்படுத்த நினைக்கும் முகங்களை நிர்வாண படங்களுடன் இணைப்பது, தவறான தொடர்பிருப்பது போன்று சித்தரிப்பதாக எடுத்திராத புகைப்படங்களை மாற்றி அமைப்பது போன்ற செயல்கள் பாதிக்கப்பட்டவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதுடன் தவறான முடிவுகளை எடுக்கவும் தூண்டுகின்றன. இதனால் இணையதளங்களிலோ அல்லது பொது வெளியிலோ படங்களை பகிர்ந்து கொள்ளும் போது மிக அவதானமாக இருப்பது அவசியமாகின்றது. சமூக வலைத்தளங்கள் ஆற்றலுள்ள ஒருவரை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன என்று கூறுகின்றார்கள். அறிமுகமானவர்கள், நாகரிகம் தெரிந்தவர்கள், மனித விழுமியங்களை மதிப்பவர்கள், நல்ல வார்த்தைகளையும் நல்வாழ்த்துகளையும் ஆக்கப்பூர்வமான கருத்துகளையும் பகிர்ந்து திறமையுள்ளவர்களை மேலும் ஊக்குவிக்கின்றார்கள். ஆனால் வக்ரம் பிடித்தவர்கள் அநாகரிகமான வார்த்தைகளை பாவித்து தம் காழ்ப்புகளை கொட்டி தள்ளுவதால் பலர் தம் திறமைகளில் நம்பிக்கை சிதைந்து போய்
மனமுடைந்தவர்களாய் முடங்கி போய்விட்டிருப்பது வெளி உலகத்தின் பார்வைக்கு தெரிய வருவதில்லை. செயற்கை நுண்ணறிவு என்பது தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடுத்த பரிமாணமாகும். மொழிபெயர்ப்பது, தகவல்களை திரட்டி சுருக்கித் தருவது, செய்ய வேண்டிய வேலையை சிறப்பாக்கி தருவது என்று எத்தனையோ விதங்களில் உதவினாலும் தம் சுய அறிவு சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு தலைமுறையை அழித்து கொண்டிருக்கின்றது என்பது வருத்தத்தை தருவதாகும். முன்னைய காலத்தில் கற்பதை எல்லாம் விளங்கி புரிந்து கொண்டு மாணவர்கள் செயன்முறை பரீட்சைகளையும் ஒப்படைகளையும் செய்வார்கள். இப்போதோ செயற்கை நுண்ணறிவு செய்து தருவதில் சில மாற்றங்களை செய்து கொடுத்துவிட்டு தமது கல்வி தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். இவர்களிடம் விடய சம்பந்தமான பூரண அறிவு இருக்குமா என்பது கேள்விக்குறியே. சிக்கலான விடயங்களில் தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய அறிவுசார் எதிர்கால சமுதாயத்தை இழந்து கொண்டிருக்கின்றோம் என்பது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமே. ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய வருங்கால சமுதாயத்தின் மனநலனையும் செயலாற்றலையும் சமூக ஊடகங்களுக்கு பகடைக்காய் ஆக்கி இருக்கின்றோம் என்பது அடுத்ததொரு பாதிப்பாகும். சூழலை புரிந்து கொண்டு நிகழ்வுகளை கிரகித்து மூளையின் பகுப்பாற்றலை வளர்த்து கொள்ள வேண்டிய சிறுவர்களின் கையில் தொலைபேசியை கொடுத்து விடுவதால் அப்போதைய தலைவலி தீர்ந்ததாக நினைத்து கொள்கின்றோம். தனித்து வாழும் பெற்றோர் பிள்ளையின் கவனத்தை திசை திருப்பிவிட்டு தம் அன்றாட வேலைகளை கவனிப்பதற்காக சமூக ஊடகங்களின் உதவியை நாடுகின்றார்கள். நன்னறிகளை அறிந்து நற்குணங்களை பயிரிட்டு கொள்ள வேண்டிய சிறார் பருவத்தினர் வன்முறையான விளையாட்டுகளில் தமது நேரத்தை செலவழிக்க தொடங்குகிறார்கள். சிறு உயிரினத்துக்கு கூட தீங்கு விளைவிக்க கூடாது, சக உயிர்களில் அன்பு செலுத்த வேண்டும் என்று நல்லொழுக்கத்தை புகட்ட வேண்டிய நேரத்தில் எதிரில் காண்பவரை அழித்து அவரது உடைமைகளை கைப்பற்றினால்தான் தமக்கான இருப்பு உறுதிப்படுத்தப்படுகின்றது எனும் மனப்பான்மையை வளர்க்கும் விளையாட்டுகளால் சிறுவர்களின் மனநிலையும் மாறுகின்றது. அன்பை அடிப்படையாக கொண்டு வளர வேண்டிய குழந்தைகள் தம்மை மட்டும் சிந்தித்து வாழும் சுயநலமுள்ளவர்களாக மாறுவதற்கு இப்போதுள்ள விளையாட்டுகளும் ஒரு காரணமாகின்றன. சமூக ஊடகங்கள் ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டிய எமது நேரத்தையும் உடல் உழைப்புக்கும் உடற்பயிற்சிக்குமான பொழுதுகளையும் எடுத்துக்கொண்டு எம்மை மந்தமாக்கி விடுகின்றன. இவற்றால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வெளியே தெரிய வரும்போது அவை மீட்டுக்கொள்ள முடியாத தாக்கமாகவே இருக்கப் போகின்றன. அர்த்தமுள்ளதாகவும் உறவுகளை அழுத்தமாக்க வேண்டியதுமான கொண்டாட்டங்கள் இன்று ஆடம்பரத்தை உலகுக்கு பறைசாற்றுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கின்றன. ஒரு பதிவுக்கு எத்தனை விருப்பு வாக்குகளும் கருத்துகளும் என்று எண்ணுவதில் பொழுதை செலவிடுகின்றோமே தவிர அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் கொடுக்கக்கூடிய உண்மையான அர்த்தத்தை உணர மறந்து விடுகின்றோம். வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்பார்கள். ஆனால் தாம் உதவி செய்வதை ஒளிப்பதிவு செய்து சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்வதன் மூலம் தம்மை பிரபல்யப்படுத்த நினைக்கின்றார்களே தவிர பெறுபவரின் தன்மானத்துக்கு மதிப்பு கொடுக்க மறந்து விடுகின்றார்கள். அதே போன்று ஆபத்தில் ஒருவர் இருக்கும் போது அந்த நிகழ்வை பதிவு செய்து ஆதாயம் தேட முயற்சிக்கின்றார்களே தவிர உதவி செய்து காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையான மனிதாபிமானத்தை மறந்து விடுகின்றார்கள். வெறும் விருப்பு வாக்குகளுக்காகவும் அதிகம் பேர் பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் ஆபாசமாகவோ அல்லது அடுத்தவரை கேவலமாக பேசியோ ஒளிப்படங்களை பதிவேற்றுவதன் மூலம் ஒரு சமூகத்தின் முகத்தை தவறாக சித்தரித்து கொண்டிருக்கின்றோம். முன்பானால் இலைமறை காயாக மட்டுமே சில விடயங்கள் சமூகத்துக்கு தெரிந்திருந்தன. இப்போதோ எல்லா விடயங்களும் இணையத்தில் தாராளமாக கிடைக்கின்றன. தற்கொலை செய்வது எப்படி, வெடிகுண்டுகள் தயாரிப்பது எப்படி, திருடுவது எப்படி, மாட்டிக்கொள்ளாமல் குற்றங்களை செய்வது எப்படி என்றெல்லாம் அக்குவேறு ஆணிவேறாக அலசி ஆலோசனை தருகின்றன. இதனால் சமூகத்தில் குற்றங்கள் மெலிந்து போயிருக்கின்றன. சமூக வலைத்தளங்கள் நேரில் சந்திக்காதவர்களை கூட நண்பர்களாக, காதலர்களாக, வாழ்க்கை துணையாக அறிமுகப்படுத்தி வைத்து விடுகின்றன.
ஒருவரை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாமல் பழகத் தொடங்கி பெரும் சிக்கலுக்குள்ளான சம்பவங்களுடன் தவறான தொடர்புகளால் வாழ்க்கையின் போக்கே மாறி துன்பச் சூழலில் மீள முடியாமல் சிக்கிக் கொண்டவர்களும் இருக்கின்றார்கள். சமூக ஊடகங்கள் மூலம் தொடர்பாடல் எளிதாவதால் வெளி தொடர்புகள் அதிகரித்துவிட குடும்ப உறவுகளிடையே நெருக்கமோ நம்பிக்கையோ இல்லாமல் போகின்றது. இதனால் உறவுகளுக்கு ஆணிவேராக இருக்க வேண்டிய நம்பிக்கை அறுந்து போய்விட குடும்ப உறவினர்களை உளவு பார்ப்பது, சந்தேகப்படுவது போன்ற இழிதரமான வேலைகளுடன் மன முறிவுகளும் அதிகரித்து விட்டிருக்கின்றன. தொழில்நுட்ப வசதிகளுடன் தொலைபேசியின் மென்பொருளிலும் முன்னேற்றம் ஏற்படுவதால் அடிக்கடி தொலைபேசியை மாற்றுவோரின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. இதனால் இலத்திரனியல் கழிவுகள் சூழலில் அதிகமாக வெளியேற்றப்படுகின்றன. சூழலில் இவை ஏற்படுத்தும் பாதிப்பையோ சூழல் மாசடைவதையோ யாரும் கணக்கில் எடுப்பதாக தெரியவில்லை. தொழில்நுட்பம் எளியவர்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தாக்கங்களை கட்டுப்படுத்த இப்போது சில விதிமுறைகளும் சட்டங்களும் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றன. வாகனம் ஓட்டும் போது கை தொலைபேசி பாவனை தடை என்ற சட்டம் அமுலுக்கு வருவதற்கு முன்னர் தொலைபேசியில் பேசுவதன் மூலமோ குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலமோ எத்தனை விபத்துகள் நிகழ்ந்து அன்புக்குரியவர்களை இழந்துவிட்ட சம்பவங்கள் நடந்துவிட்டிருக்கின்றன. தரவுகளை தேடி தரம் பிரித்து விளைவுகளை புரிந்து சட்டமொன்றை அமுல்படுத்த முன்னர் ஒரு தலைமுறையின் அழிவை நோக்கிய பாதையானது ஆரம்பித்து விட்டிருக்கக்கூடும். இன்று பாடசாலை வளவுக்குள் தொலைபேசி பாவனை தடை செய்யப்பட்டிருக்கின்றது. வலைத்தளங்களின் பாவனை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது ஆறுதல் தரும் செய்திகளாக இருந்தாலும் தொழில்நுட்பத்தில் உள்ள நெளிவு சுழிவுகளை கைவசம் வைத்திருக்கும் இன்றைய இளையவர்கள் அந்த தடைகளை தாண்டி தம் தேடலை தொடர்வார்கள் என்பது அச்சம் தருவதொன்றே. வீதிக்கு வீதி பொருத்தி வைத்திருக்கும் ஒளிப்பதிவு கருவிகள் பாதுகாப்புக்காக என்று சொல்லப்பட்டாலும் எமது நடமாட்டங்கள் கண்காணிக்கப்பட்டிருப்பதன் மூலம் தனி மனித சுதந்திரம் பாதிக்கப்படுகின்றது என்பதே உண்மை. வெளிக்கு தெரியாத கருவிகள் மூலம் தனி மனித வாழ்க்கையின் அந்தரங்கங்களை இரகசியமாக பதிவு செய்யும் சம்பவங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்ந்த காலம் போய் கஷ்டப்பட்ட உழைத்த படம் களவாடப்படுமா, எமது அடையாளம் திருடப்படுமா என்று கண்ணுக்கு தெரியாத ஆபத்துக்கு அஞ்சி வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த அபாயம் பற்றி அறிந்திராத மனிதர்கள் மீது நம்பிக்கை கொண்ட முதியவர்கள் தம் எஞ்சிய காலத்துக்கென சேர்த்து வைத்த பணம் முழுவதையும் இழக்கும் நிகழ்வுகளின் எண்ணிக்கை அதிகமாயிருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தை கையாள தெரிந்தவர்கள் அவற்றை சமூக நன்மைக்காக பயன்படுத்தும் போது மனித சமுதாயம் பலன் பெறுகின்றது. ஆனால் தொழில்நுட்பத்தை குறுக்கு வழியில் பாவிக்க தெரிந்தவர்கள் சட்டத்தின் கைகளில் அகப்பட்டு விடாமல் பலரை இன்று மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்துக்கும் உள்ளாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு 6 நிமிடத்திற்கும் ஒருவர் இணைய தொல்லைக்கு, அதாவது சைபர் புல்லிங் உள்ளாகின்றார் என்னும் தரவானது உதறி தள்ளிவிட முடியாத அச்சத்தை தருவதாகவே உள்ளது. கைத்தொலைபேசி பாவனையானது உடலை சூடாக்குவதுடன் சோர்வு, மயக்கம், உறக்கக்குறைவு, புற்றுநோய், கருத்தரிப்பதில் பிரச்சினை, கவன சிதறல் போன்றவற்றுக்கும் காரணமாக இருக்கின்றது. அத்துடன் தவறான தகவல்களையும் வழிகாட்டல்களையும் வழங்கி மனிதரின் வாழ்க்கையை திசை திருப்பி அபாயகரமான பாதைக்கு இட்டு செல்லக்கூடும் என்பதை புரிந்து கொண்டு சமூக ஊடகங்கள் என்ற கத்தியை கவனமாக கையாள வேண்டும். வாழ்க்கையை இலகுவாயிருக்கின்றது என்ற உண்மையுடன் எம்மை அழித்து விடக்கூடிய பாதகங்களையும் உருவின்றி ஒட்டியபடி செய்து கொண்டிருக்கின்றன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சமூக ஊடகங்களை அதிக நேரம் பயன்படுத்தும் போது படிப்பு மற்றும் வேலையுடன் குடும்ப வாழ்க்கையின் தரமும் பாதிக்கப்படுகின்றது. குடும்ப உறுப்பினருடன் உறுதியான அன்பிழை பேணப்பட வேண்டுமாயின் அர்த்தமுள்ள நேரம் செலவழிக்கப்பட வேண்டும். நேர்மையுடனும் உளச்சுத்தியுடனும் பழகும் போது உறவுகளிடையே அன்பும் நம்பிக்கையும் ஆழமாகவே முளைவிடுகின்றன.
சமூக ஊடகங்களின் பின்னால் கண்களை கட்டிக்கொண்டு ஓடாமல் அர்த்தமற்ற சலனங்களும் தவறான புரிந்துணர்வுமின்றி ஆண்டாண்டு காலத்துக்கும் நிலைத்து துணை நிற்கக்கூடிய உறவுகளை தேடுவதுதான் வாழ்க்கையில் நிலையான அமைதியை தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உறவுகளும் நட்புகளும் எம்மை புரிந்து கொள்வதை விட சமூக வலைத்தளங்கள் எம்மை நன்றாக புரிந்து கொள்கின்றன என்பதை நம்பத் தொடங்கும் போது தனிமைப்படுத்தப்பட்டு விடுகின்றோம். சமூக ஊடகங்களில் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான விடயங்கள் தொடர்ந்து வரும்போது எமது சுயத்தை இழந்து நாமும் அதுவாகவே மாறிவிடுகின்றோம். நிஜத்தை தொலைத்துவிட்டு சக மனிதர்களில் நம்பிக்கை இழந்து கற்பனை உலகில் வாழ்வதை இந்த சமூக ஊடகங்கள் ஊக்குவித்து கொண்டிருக்கின்றன என்ற விழிப்புணர்வு எம்மிடையே வராவிட்டால் எம்மை அடிமைப்படுத்தி எம் நிம்மதியை குலைத்து விடக்கூடிய இந்த பேரபாயத்திலிருந்து தப்பிப்பதற்கு வழி இருக்கப் போவதில்லை. நன்றி.